நம்ம சேனலில் செலிபிரிட்டிஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது யாரை பற்றி என்னால் நம்ம சிக்கன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை அனுபமா இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நடிகை அனுபமாவை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நாளாகவே தெரியும். கொடி படம் மூலயமா அறிமுகமாகி ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான். இவங்களை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மலையாளம், தெலுங்கு, இது போல் நிறைய மொழிகளில் இவங்க படங்களை பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் அனுபமா பரமேஸ்வரன். சோஷியல் மீடியாவில் எந்த இஷ்யூ ரொம்ப பெருசாக பேசப்படுதோ அந்த இஷ்யூக்கு இவங்க கண்டிப்பாக வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுவாங்க. என்ன ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் அதை டைரக்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் கூட இது வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்கள்ல இவங்க அவமானப்படுத்தப்பட்டாலுமே அதையும் அவங்க பெருசாக பொருட்படுத்தாம சரி ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எடுத்துட்டு போனாலும் அது இவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பும் கேட்டவர்களும் இருக்காங்க. இப்போ இவங்க பைசன் அப்படின்ற படத்துல இவருடைய வயசு கம்மியா இருக்கிற ஒரு நடிகருக்கு ஹீரோயினா பேர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டாலும் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ரியல் லைஃப்லயும் சரி ரியல் லைஃப்லயும், அதாவது இவங்களுடைய ரியல் ஏஜும் சரி இந்த படத்திலையும் ஏஜ் இந்த ஹீரோவை விட அதிகமாக தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றத இந்த காதல்ல வயசை மட்டுமே முன்னாடி கொண்டு வந்து நிற்கக்கூடாது. ரொம்ப அழகாவே இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்துல ஒரு முக்கிய பங்கு இவங்களுக்கும் இருக்கு. இந்த படத்துக்காக இவங்களும் மெனக்கெட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல துருவிக்ரம் இந்த அளவுக்கு மெனக்கெட்டாரு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஹீரோயினா நடிச்சவங்களா இருக்கட்டும், சிஸ்டர் கேரக்டர் பண்ணவங்களா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க அவங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனிங்கே டோட்டலா விட்டுட்டு வேணும்னே போயிட்டு வெயில்ல நிக்கிற மாதிரி, அந்த சேத்துல நடக்கிற மாதிரி, சேத்துல பிறல்ற மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஒரிஜினலாவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இப்போ சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ரொம்பவே டெடிகேட்டிவா இருக்காங்க. என்னதான் டெக்னாலஜிலாம் வளர்ந்தாலும் எமோஷனல் கனெக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும்ன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்கள தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அவமானப்படுத்தினாலும் இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இவங்களை கொண்டாடிட்டு வராங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க கூடவே நடிச்ச ரஜிஷா, ஸோ இவங்க இதோடைய சக்சஸ் மீட், பைசனுடைய சக்சஸ் மீட் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹீரோயினா நடிக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், அவங்க தான் எல்லாம் இன்டர்வியூ பண்ணணும். ஆனா ரொம்பவே ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து என்னையும் எல்லா இன்டர்வியூக்கும் கூப்பிடுறாங்க. அதுவும் இவங்க மாதிரி ஒரு ஆக்ட்ரஸை நான் பார்த்ததே கிடையாது. ஆல்ரெடி எனக்கு இவங்களை தெரியும், ஃப்ரெண்டு தான். ஆனால் இந்த மூவிக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். உண்மையாலே இவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு ஒரு நடிகை இன்னொரு நடிகையை புகழ்ந்து பேசுறது, அதுவும் இந்த காலத்தில் அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா 90s இருந்த நடிகைகள் இப்போ மேடை ஏறி பேசும்போது அவங்க இப்படி ஆடினாங்க, அவங்க அப்படி பாடினாங்க, இப்படிலாம் புகழ்ந்து பேசி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வர படங்களில் நடிக்கிற நடிகைகள் ரெண்டு பேரும் முகத்தை கொடுத்து நேராக கூட பேச மாட்டாங்க. ஏதோ படத்துக்காக நடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க மனசார பாராட்டினது மட்டும் இல்லாமல் இந்த நட்பு தொடரும் அப்படின்னு புது மேடையிலே சொல்லி எமோஷ்னலாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அனுபமா ரொம்பவே ஒரு கைண்ட் ஹார்ட் பர்சன் தான். எந்த அளவுக்குனா, இவங்க தெலுங்கு படமான டில்லு ஸ்கொயர் இந்த படத்தில் ப்ரொமோஷனுக்காக போயிருப்பாங்க. அதாவது சக்சஸ் மீட்டுக்காக இவங்க போயிருப்பாங்க. ஸோ 1 இயருக்கு முன்னாடி தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. என்டிஆர் அவர்கள் கெஸ்ட்டாக வந்திருப்பாரு. அவருடைய ஸ்பீச்சுக்காக அங்கே இருக்கிற அரங்கமே எதிர்பார்ப்போடு இருந்த சமயத்துல ஒரு ஹீரோயினா இவங்க போயிட்டு அந்த படத்துக்கு நன்றிலாம் சொல்லலாம், மக்களுக்கு நன்றி சொல்லலாம், ஒரு சின்ன ஒரு நிமிஷம் பேசலாம் அப்படின்னு சொல்லி மேடை ஏறுவாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க பேசக்கூடாது, போங்கன்னு விரட்டுவாங்க. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு இவங்க கேட்கும் போது இல்ல தேவையில்ல என்டிஆர் தான் பேசணும் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் சொல்லும் போது என்டிஆரும் அந்த க்ரௌடை கண்ட்ரோல்லாம் பண்ணல. அதே மாதிரி அங்க இருந்த ஆங்கர் ரொம்பவே கேட்பாங்க, இவங்களை திரும்ப கேள்விகள் கேட்பாங்க. ஆனா பேச விடாம ஆடியன்ஸ் ரொம்பவே அசிங்கப்படுத்திடுவாங்க. இருந்தாலும் நீங்க என்டிஆர் மேல வச்சிருக்க இந்த லவ் அஃபெக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்யூ, அண்ட் இங்க வந்திருந்த என்டிஆருக்கும் தேங்க்யூன்ட்டு ரொம்ப ஹம்பிளாவே போயிருப்பாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு நடிகையா இருக்கிறவங்க ஒரு இடத்துல அவமானப்படுத்தப்படுறாங்க, அதுவும் மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போய் அவமானப்படுத்தப்படுறாங்கன்னும் போது அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் தான். இது ரசிகர்கள் இவங்களுடைய ஹம்பிள்னஸை புரிஞ்சுக்கிட்டு நாங்க என்டிஆருடைய ஸ்பீச்சுக்காக தான் அப்படி சொன்னமே தவிர மற்றபடி உங்களெல்லாம் பிடிக்கும் மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்பவே இவங்க கிட்ட மன்னிப்புலாம் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ
இன்ஸ்டாகிராமில் அது ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வந்தது. ஈழம் ப்ரொடக்ஷனில் அகெயின் ஒரு படம் பண்ணலாம் ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் பிளான் பண்ணதுக்கப்புறம் இவங்களையே ஒரு படத்தில் கமிட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க ஃபர்ஸ்ட் பைசன் படத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருடைய இந்த கூட்டணியில் ஒரு படத்தை வந்து எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தப்போ இவங்கள தான் ஹீரோயினாக போடலாம்னு நினச்சாங்களாம். கால் பண்ணாங்களாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி வந்து டைம் செட் ஆகலை, டேட் கிடைக்கல அப்படிலாம் சொல்லி விட்டுட்டாங்களாம். அது எந்த படம்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுவீங்க. பரியேறும் பெருமாள். ஸோ இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் ஒவ்வொரு சீனுமே அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. அங்கே இருந்த ஒவ்வொரு கேரக்டருமே இப்போ வரைக்கும் அந்த டீ கிளாஸ் கூட வந்து கண்ணு முன்னாடியே நிற்கும், அந்த அளவுக்கு படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த படம் நின்று பேசுகிற அளவுக்கு அந்த ஆக்ட் இருந்ததே தாண்டி இவங்க நடிச்சிருந்தா இன்னும் அது நல்லா தான் இருந்திருக்கும். உண்மையிலே ஆனந்தியோட ரோலும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க மிஸ் பண்ணிட்டேன், நான் இது வரைக்கும் எந்த படத்தையும் நினச்சி வருத்தப்பட்டதில்லை. ஆனால் மாரி சாரோடைய இந்த படத்தை மிஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இந்த படம் மட்டும் இல்லாமல் மாமன்னன் படத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அந்த படத்துலையும் எனக்கு நடிக்க வாய்ப்பு வந்தது, என்னால் பண்ண முடியாமல் போச்சுன்ட்டு அதை நினச்சி இப்போ வரைக்கும் வருத்தப்படுறாங்களா. உண்மையாலே அந்த வருத்தம் வந்து ஒரு கரெக்டான வருத்தம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு வெற்றி படத்தில் நடிக்காமல் போனதை நினைக்கும் போது ஹீரோயின் யாராக இருந்தாலும் வருத்தம் இருக்க தான் செய்யும். அதுதான் இவங்களுக்கும் இருந்திருக்கு. என்னதான் இவங்க மலையாளிஸாக இருந்தாலும் இவங்களுக்கு கன்னத்தில் முத்தமிட்டால் படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அந்த படத்தை பல முறை இப்போ வரைக்கும் இவங்க பார்க்குறாங்களாம். இவங்க கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே கோபம் வரும். ஆனால் எந்த இடத்துல கோபப்படணும் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்பவே அமைதியாக போயிடுவாங்க. இவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் எதுன்னு கேட்டால் டாம் அண்ட் ஜெரியா. அது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. டிராகன் படத்தில் பிரதீப் கூட சேர்ந்து பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் சில விமர்சனங்கள் வரதா செஞ்சது, அதையும் இவங்க பொருட்படுத்தலை. தனுஷ் அவர்கள் ஒரு அமேசிங்கான ஆக்டர், அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னும் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய லாங் கர்லி ஹேருக்கான சீக்ரெட் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவுடைய அந்த ஒரு அன்பு பாசம் எல்லாமே தான். ஸோ சின்ன வயசுலலாம் ரொம்ப பெருசாக இருந்ததாம், இப்போ கம்மியாயிடுச்சாங்க. இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துதான். ஆனால் இவங்களுடைய அம்மா நீ போய் மியூசிக் கற்றுக்கோ, நீ போய் டான்ஸ் கற்றுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். அதனாலே இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியாமல் போயிடுச்சாம். இவங்க படித்த டான் பாஸ்கோ ஸ்கூலில் பேஸ்கெட் பால் ரொம்பவே ஃபேமஸாம். அதையும் இவங்க வந்து விளையாடணும்னு நினச்சாங்களாம். அது விளையாட முடியாமல் போயிருக்கு. 2021 மட்டனை சாப்பிட்டு வாமிட் பண்ணதுனால மட்டனே இவங்களுக்கு பிடிக்காதாம். ஆனால் ஆடுகள் கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்குமாம். அதுக்கப்புறம் இப்போதான் மட்டனே இவங்க சாப்பிட்ருக்காங்களாம். இவங்களுடைய பர்சனல் ரிக்ரெட்ஸாக எதை நினைக்கிறாங்கன்னா இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேன்சரால் இறக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜை கடைசி வரைக்கும் இவங்களால பார்க்க முடியாமல் போயிடுச்சாம். அதுக்கப்புறம் பார்த்து தான் ரொம்பவே மன உடைஞ்சு போயிட்டாங்களாம். பரதா இந்த படம் வந்து இவங்க ரொம்ப நல்லா பிளாக் பஸ்டர் ஆகும், கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் இது நிறைய காசு சம்பாதிக்கும்னு பார்த்தாங்களாம். ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்தது. இவங்க ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சாம். அதனால இவங்க எடுக்க போகிற ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி எடுக்கணும்ட்டு இவங்க வந்து இந்த மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் இவங்களுடைய கெரியர் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி ஒரு சில கான்ட்ரவர்சிஸ்லையும் இவங்க சிக்கியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இப்போ வரைக்கும் அழகாக சஸ்டெயின் பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய மேரேஜ் பற்றி கேட்டால் ஏங்க இப்போ நம்ம படம் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கோம், இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோன்ட்டு ரொம்ப டீசெண்டான பதிலே சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு மேரேஜ்னு ஒன்று நடந்தால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த வகையில் இவங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.